ஹலோ செவன் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் 3ல் ப்ரோஸில் இருக்க கம்ப்ளீட் புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் கேட்கலாம், ஏன்னா பேக்கில் வெஹிக்கிள் ரன் ஆகிட்டு இருக்கு. நான் இங்கே வந்து ஒரு திருவாரூரில் ஒரு விஷயமாக வந்திருக்கேன். அதனால் வந்து நான் இருக்கிற பில்டிங்க்கு கீழே ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் தான் போய்ட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு சவுண்டு கொஞ்சம் கிளியரிட்டி கம்மியாக இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு மற்றபடி நான் கண்டென்ட் அண்ட் ஆன்சர் எல்லாமே தெளிவாக கரெக்டாக இந்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி இருக்கும் நான் வாய்ஸை மட்டும், ஏன்னா கொஞ்சம் சவுண்டு வந்து இந்த வெஹிக்கல்ஸால் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், வந்து சென்டென்ஸில் எது கரெக்டோ 1, 3, 4 இது 3 மட்டும் தான் கரெக்டான சென்டென்ஸ். மற்ற சென்டென்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு நான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன், கலர்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா திருவாரூர் வந்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்காக நான் ஷார்ட்ஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் மட்டும் தெளிவாக, இன்னும் கிளியரிட்டியான ஆன்சர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆன்சர் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. நான் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு முடிப்பேன். நீங்கள் வண்டி நாய்ஸ் போகுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. மறுபடியும் அதான் சொல்லிடுறேன், வண்டி நாய்ஸாக இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. வண்டி நாய்ஸாக இருக்குது. திருப்பி சொல்லிட்டேன். என்னென்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ரொம்ப நாய்ஸ் கேட்டால் பார்க்கவே பிடிக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். நம்ம வாய்ஸ் கேட்கலனாலும் நம்ம கொடுக்குற ஆன்சர் எல்லாமே தெளிவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஆன்சர் எல்லாமே தெளிவாக தான் இருக்கணும். நீங்கள் ஒவ்வொரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் வந்து நான் வந்து கைடை பார்த்து ரெஃபர் பண்ணி கைட்லேருந்து எடுத்து கொடுத்த கொஷின்ஸ் தான் அது. நீங்கள் கைடில் கூட நான் இருக்கோ அதை வந்து நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இதுவும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது. கைடுக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது, நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 5 கொஷின்ஸ்க்கும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஆன்சர் முடிஞ்சோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின் பார்ப்போம். ஒவ்வொரு கிளிப்புமே 5 செகண்ட் தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு கிளிப்புமே 5 செகண்ட் தான். நீங்கள் அந்த 5 செகண்ட்ஸை வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்க்கலாம், தேவைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு என்ன கொஷின் வேணுமோ அந்த கொஷின் பாருங்கள். ஒரு கொஷின்ஸுமே அந்த 5 செகண்ட் கிளிப் தான். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக 10 செகண்ட் போய்டும். நீங்கள் வந்து 2 கொஷினுக்கு இப்போ டேரெக்டாக மாறி போயிடுவீங்க. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கங்க, தேவைப்படுறப்ப ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் இருக்குது. எதுக்கு ஆன்சர் வந்து நம்ம தேவையில்லையோ அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் இது தேவையில்லை அப்படின்னு நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிவிடுவேன். இந்த டீட்டெயில் தி ஆன்சருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு அதே 5 செகண்ட் தான், ரொம்ப நல்லா 5 செகண்ட் தான். இல்லை நம்ம வீடியோவே ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு முடிச்சிடும். எதுவுமே வந்து உங்களுக்கு ஹையாக லாங் டைமாக எதுவுமே வீடியோவும் போகாது. ஷார்ட் டைமாக முடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். 5 செகண்ட் மெத்தட் எப்படி 5 செகண்ட் மெத்தட்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணி அழகாக எழுதுவீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து 5 செகண்டுக்கு வந்து என்னென்ன பண்ணுறது எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு இது வந்து நான் நம்பர் கொடுக்கல, உங்களுக்கு கொஷின்ஸ் தெரியும், புக்கில் இருக்கும். நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்து எழுதிக்கங்க. இதை நீங்கள் புக்கில் எழுதிக்கலாம். ஏன்னா கிளாஸ் ரூம் நோட்டில் நீங்கள் கட்டம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிளாஸில் சொல்லுவாங்க, இருந்தாலும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இது புக்கில் எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு பி பார்ட் கொஷின். ஏ பார்ட் முடிஞ்சுட்டு இப்போ பி பார்ட்டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஆன்சர் பக்கத்துலேயே வந்து நான் டார்க் போல்டு பிளாக் கலரில் கொடுத்துருந்தாங்க. டார்க் போல்டு பிளாக் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த டார்க் லெட்டர்லாம் நல்லா தெளிவாக தெரியும். அதுதான் உங்களுக்கு ஆன்சர்னு தெரியும். இதுதான் உங்களுக்கான ஆன்சர். நீங்கள் தெளிவாக இதெல்லாம் வந்து நீங்கள் புக்கில் குறிச்சிக்கலாம், இல்லை எழுதிக்கலாம். இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாக இருக்கும், ஏன்னா நான் இப்போ விண்டோஸ் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மேலே வந்து பெட்ஷீட் இருந்தது, அந்த பெட்ஷீட்டை எடுத்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு நாய்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வாங்க, நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஃபில்லிங் தி பிளான்ஸ்க்கு வந்து நான் ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். எதுக்குமே நான் கொஷின் கொடுக்கல. இந்த வீடியோவில் நான் ஏன் கொஷின் கொடுக்கணும்னா அதை நான் டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் அதிகமாக எடுத்தது. இப்போ வந்து என்னென்னா எனக்கு கொஷின்ஸ் தேவையில்லை, ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுன்ட்டு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து நான் ஆன்சர்ஸ் மட்டும் இப்போ கொடுக்குறேன். அதனால் நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் தெளிவாக பார்த்துட்டு இல்லை ஆன்சருக்கும் நீங்கள் தெளிவாக வந்து நீங்கள் எழுதிக்கங்க. இது வந்து நான் வந்து இது வந்து புக் பேக்கில் வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். அப்புறம் யோசித்தேன், எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும்ல. நீங்கள் ஒரு இது வந்து ஒரு ஃபன்னுக்கான உள்ளது. நீங்களே வந்து இதை வந்து உங்கள் ஃபன்னாக நீங்கள் எடுத்து கேம் ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து குறித்து பாருங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்காக ஒரு ஃபன்னுக்காக உள்ளது இது. நெக்ஸ்ட்டு வந்து எஃப் பார்ட் கொஷின். எஃப் பார்ட்டுக்குள்ளே கொஷின் சொல்கிற பாருங்க. எஃப் பார்ட்டுக்குள்ளே ஆன்சர் வந்து இப்போ ஷோவாக பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கான எஃப் பார்ட்டுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் இது பக்கத்தில் எழுதிக்கிங்க. இவ்வளோ தான் அதுக்கான ஆன்சர். இது பாருங்கள், இது முடியும் உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு மொத்தம் 10 தான் இருக்குது. 10த்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். 2 கிளிப்பு தான் நான் சொல்கிற மாதிரி. ஒவ்வொரு கிளிப்பும் 5 செகண்ட் தான், நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜி பார்ட் கொஷின். இதுக்கும் நான் வந்து ஆன்சர் அப்படியே தெளிவாக கொடுத்துட்றேன். ஏன்னா நான் குறிச்சிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறதோட நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 செகண்ட்லேயே முடிஞ்சிடும்ல. அதனால வந்து உங்களுக்கு இந்த ஜி பார்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதையும் நல்லா தெளிவாக பாருங்கள். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ். இந்த 6 கொஷின்ஸ் 2 கிளிப் சொன்னால் 2 கிளிப்பில் முடிஞ்சிடும், பார்த்துக்குங்க.
தெளிவாக இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு நீங்கள் அழகாக குறிச்சிக்கங்க, பாஸ் பண்ணி குறிங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் வீடியோ ரன் பண்ணியே குறிச்சிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபாஸ்ட்டாக குறிக்க பார்த்தா குறிச்சிக்கங்க. ஹச் பார்ட் கொஷின் இது வந்து நான் உங்கள்ட்ட கொடுக்கலாம்னு நினச்சேன். இருந்தாலும் இது வந்து கிராமர், இது வந்து புக் பேக்கில் கேட்பாங்க. அதனால் வந்து இது வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. அதனால் வந்து நான் இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இதை நீங்கள் தெளிவாக வந்து குறிச்சிக்கங்க. ஆன்சர் வந்து நான் ஷோ பண்ணுறேன். இதை பார்த்து நீங்கள் அழகாக புக்கில் குறிச்சிக்கங்க. இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட ஒன்று நான் வந்து சொல்ல வேண்டிய விரும்புகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதானே நீ முதல்ல சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனல் உங்களுக்கு ஷோ ஆகுமானா கம்பல்சரி நான் வந்து ஆகுமான்னு தெரில. ஏன்னா நிறைய பேர் அல்காரிதம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில. இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அது ஒரு நோக்கத்துக்காக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியும். ஜே பார்ட்டும் உங்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். ஏன்னா இதுவும் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். விளையாட்டு தான். நான் சிரிச்சிட்டே சொல்கிறேன் நினைக்காதீங்க. இது ஒரு விளையாட்டு தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லாதது தான். இருந்தாலும் இது வந்து நீங்கள் ஒரு கேம் ப்ளே பண்ணுற மாதிரி ஜாலியாக ப்ளே பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கே பார்ட் கொஷின். இது வந்து அந்த ஒவ்வொரு பிளாட் சிம்பிள்ஸ்லாம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு தேவையில்லாத தான். இருந்தாலும் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக கொடுத்துருக்கோம். இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வரப்போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டே சொன்னது தான் மறுபடியும் ரிமெம்பர் பண்ணுறோம். நீங்கள் மறக்காமல் போயத்தில் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி என்னென்ன போயத்துக்கு எப்படிலாம் நீங்கள் கொஷின் எழுத போகிறீங்க, என்னென்ன ஆன்சர் எழுத போகிறீங்க, எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். போயம் எப்படி எழுதலாம், மற்ற கொஷின்ஸ்லாம் எப்படி எழுதலாம் ஒரு ஐடியா. அந்த ஐடியாவுக்கு தான் இந்த கொஷின்ஸ் ஆன்சர் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். இருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்லேருந்து பார்ப்போம். வாங்க 2 மார்க் கொஷின்ஸ்க்கு நான் வந்து அப்படியே ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் அழகாக ஈஸியாக பார்த்து எழுதிக்குங்க. உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் கண்டிப்பாக எழுத சொல்லுவாங்க. நீங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதிக்கலாம். பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் இதோட கொஞ்சம் லைன் கீழே மறைஞ்சிருக்கல, அடுத்து கிளிப்பில் வரும் பாருங்க. நெக்ஸ்ட் இதுதான் செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர். இந்த கொஷினுக்கு ஆன்சர் நீங்கள் பார்த்து டக்குன்னு பாஸ் பண்ணி எழுதிக்குங்க. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது 2 minutes 39 seconds தான் இந்த வீடியோ. அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே டக்குன்னு பாஸ் பண்ணி எழுதிக்குங்க. நம்ம சேனல் நோக்கம் என்னென்னா உங்களுக்கு டக்குன்னு 100% கரெக்டான ஆன்சர் கொடுக்க வேண்டியதான் நம்ம சேனலோட பொறுப்பு. அதனால் நீங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன் ஆன் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பி பார்ட் கொஷின் பார்ப்போங்க. பி பார்ட் கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். தெளிவாக இருக்கும். ஒவ்வொரு ஆன்சருமே உங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக அப்படியே அதை எழுதிக்கலாம். பிளாக் கலர், அதாவது டார்க் பிளாக் போல்டு லெட்டர் இருக்குல்ல, அந்த போல்டு லெட்டர் இருக்கிறது தான் ஆன்சர். உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் ஈஸியாக எழுதிக்கங்க. டக்குன்னு முடிஞ்சிடும். பாஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை நான் வந்து மறுபடியும் நோட்டீஸ் பண்ணுறேன்னா வீடியோ ஸ்பீடாக போகும். நீங்கள் பாஸ் பண்ணி தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ரீபன் பண்ணி எழுதுறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் வேஸ்ட் பண்ண ஆகக்கூடாது. அதனால் நம்ம நோக்கமே. சி பார்ட் கொஷின் பார்ப்போங்க. சி பார்ட் கொஷினுக்கு வந்து நான் கொஷின் கொடுத்த மாதிரி ஆன்சர் மட்டும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அழகாக அப்படியே எழுதிக்குங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி ஆன்சர் எழுதிக்குங்க. ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து கொஸ்டின் கொடுத்தோம்னா இடம் பெருசாகும். அதனால் வந்து நான் அழகாக ஆன்சர் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் தெளிவாக எழுதிக்குங்க. இருங்க ஃபஸ்ட்டு அப்படியே ஷோ ஆகுது பாருங்க. அப்படியே ஒவ்வொரு கிளிப்பாக மாறுங்களேன். நான் உங்களுக்கு கிளிப்பாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா அப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணோம்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே புரியாது. கிளிப்னா ஒவ்வொரு கிளிப்பும் 5 செகண்ட் இருக்கும். நீங்கள் அழகாக அதில் பாஸ் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ அந்த எக்ஸாம்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த எக்ஸாமில் யூஸ் பண்ணி உங்களுக்கு டி பார்ட் கொஷின் எழுத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இருந்தாலும் இந்த டி பார்ட் கொஷினுக்கு நான் ஆன்சர் கொடுக்குறேன். அந்த டி பார்ட் கொஷின் ஆன்சர் பாருங்கள். ரைமிங் ஸ்கீம் சைடில் இருக்குது. கடைசியாக நான் ரைமிங் ஸ்கீமு மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு ஒரு போர்டு லெட்டரில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் பார்த்து எழுதிக்குங்க. இதோட நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லெசன்ஸ் முடிய போகுது. நீங்கள் வந்து மறக்காமல் ஒன்று பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் இந்த சொல்கிறேன்னா நம்மளோடது புது சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனல் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைனா உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நம்ம கீழே இருக்கிற சப்ளிமெண்ட்ரி இருக்குல்ல, சப்ளிமெண்ட்டில் இருக்கிற கம்ப்ளீட் புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அது உங்களுக்கு 3 பார்ட் கொஷின் இருக்கும், 3 பார்ட் ஆன்சர் இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி நீங்கள் படிக்கணும், எது படிக்கணும் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் வாங்க வீடியோவை வந்து தெளிவாக பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா மற்ற சேனல் மாதிரி ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணி நானும் நிறைய வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்ப்பேன். நீங்களும் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், தப்பு இல்லை. உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட் மட்டும் தெளிவாக பார்த்துக்குங்க. நான் ஃபஸ்ட்டு சூஸ் தி கண்டென்ட்ஸ் புக்கில் இதில் குறித்து காட்டுறேன். நீங்கள் இதில் குறிச்சிக்கங்க. பாருங்கள், கேட்டால் நான் குறிக்கிறேன். அப்படியே அந்த மெத்தடில் குறிச்சிக்கங்க. கேட்டால் இப்போ செகண்ட் கொஷனுக்கு பி ஆப்ஷன் அண்ட் தேர்ட் கொஷனுக்கு வந்து நான் அப்படி குறிச்சிட்டு உங்களுக்கு அப்படி டிக்டேட் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே அதுவும் நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டு நீங்கள் வீடியோ ஒன் டைம் பார்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். தேர்டுக்கு தேர்ட் ஆப்ஷன் அண்டு ஃபோர்த் லாஸ்ட் கொஷின் தான் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட் கொஷின் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கொஷின் ஃபோர்த்துக்கு ஃபோர்த் ஆப்ஷன் தான். இந்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்சிட்டுனா நெக்ஸ்ட்டு பி பார்ட் ஆன்சர் இது வாங்க. இது வந்து எனக்கு ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுங்கன்னா
நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா இங்கே போட்டிருக்கேன், நீங்கள் தெளிவாக பாருங்கள். ஏன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கலாம் ஏன் ஆன்சர் ப்ளூ கலரில் இல்லைன்ட்டு. நம்ம சொன்ன மாதிரி தான் நம்ம இன்னும் திருவாரூரில் தான் இருக்கும். முக்கியமான ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அந்த ஒர்க்ஸ் போயிட்டுருக்கனால நம்ம இன்னும் திருவாரூர் விட்டு வெளில வரல. வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் எப்பொழுதும் போல் கிளியரிட்டியாக ஆன்சர் வந்து ப்ளூ கலர் அண்ட் கொஷின்ஸ் வந்து பிளாக் கலர் போல்ட் லெட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து தெளிவாக போட்டு காட்டுறேன். இப்போதைக்கு என்னால் போல்ட் லெட்டர்ஸ் மட்டும் கொடுக்க முடிஞ்சது, அதனால் மட்டும் நான் போல்ட் லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஈஸியாக நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் நம்மளை தப்பாக நினச்சிக்க மாட்டீங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கும். இருந்தாலும் வந்து நம்ம கன்சன்சன்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணணும். உங்களுக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஏமாறக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக டெய்லி நான் வீடியோ போடுவேன். மறக்காமல் பார்த்துக்கணும். சீப்பட் ஆன்சர், திங்க் அண்ட் ஆன்சர். இது வந்து நீங்களே திங்க் பண்ணி எழுதக்கூடிய ஆன்சர் தான். நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். இந்த ஐடியாவை நீங்கள் பாருங்கள், எப்படி திங்க் பண்ணி எழுதுறது அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு ஒரு திங்கிங்கில் இருக்கும்ல, அதுவும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ரொம்ப கஷ்டப்பட முடியாது. நீங்கள் திங்க் பண்ணி எழுதோட நான் கொடுத்துருக்கதையும் ஒன் டைம் நீங்கள் அப்படியே ரிவிஷன் பார்க்குற மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து அந்தளவுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. இது உங்கள் திங்கிங் ஸ்கில்ஸ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதா கொடுத்த கொஷின்ஸ் தான். நெக்ஸ்ட் டீபார்ட் கொஷின். இது வந்து ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஏன்னா இது வந்து 10th அடுத்து 12th நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின். அதில் வந்து ரிப்பீட்டடாக நீங்களாம் டீப்பாக படிப்பீங்க. உங்களுக்கு இப்போலேருந்து ஆரம்பம் கொடுத்துருக்காங்க. ஆரம்பம் கொடுத்துருக்கனால இது எக்ஸாமுக்கு கிடையாது, தேவையில்ல அப்படின்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து இதை பார்க்கணும் எப்படி இருக்குது, உங்களால் முடியுமா. ஏன்னா நீங்கள் சில பேர் வந்து நான் பிஏ லிட்ரேச்சர் ஆகணும்னு ஆசைப்படுவீங்க, அவங்களுக்குலாம் உள்ளது. இதோட நம்ம வீடியோ முடிய போகுது. தேங்க்யூ.